அதாவது 2024-25க்கான பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிருந்தாங்க. அது அது வந்து உண்மையிலே அந்த நிர்மலா சீதாராமன் அம்மாவுக்கு வந்து மிக நன்றி கடன் போட்டுருவேன் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா அந்த அம்மா வாயிலிருந்து தமிழே வரல. தமிழ்ங்கிற வார்த்தையை சொன்னாலே பாவமா என்ன நினைச்சிருச்சா என்னன்னு தெரியல. இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்துருக்குது, பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதுன்னு சொன்னவங்க தான் அவங்க. அந்த தமிழ்நாடு மக்கள் வஞ்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நன்றி தெரிவிப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இவங்க வந்து இதற்கான இந்த பட்ஜெட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை போட்டிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஒரு பட்ஜெட்டை இந்தியாவோட பட்ஜெட்டா வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சி சார்ந்த மாநிலங்களுக்கும் நல்லது. அது இல்லாம இவங்களுக்கு